சார் வணக்கம், என் பேர் தினேஷ். நான் தங்கானூர்லேருந்து வரேன். இந்த மரத்தை ஃபஸ்ட்டு அப்ரூவ் படுத்த சொல்லுங்கள். இது ரெண்டாவது முறை. ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு முறை உயிர்ந்துக்குது. இது யாரும் கண்டுக்கல. இது இப்படியே விட்டு இப்படியே தான் இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ண சொல்லுங்கள். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அது ஓடு அந்த ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது. கட்டுறேன்றாங்க, அது அப்படியே தான் இருக்குது. என் பேர் தீனா புலுமா கிராமம். நான் வந்து பைக்கில் வந்துன்னு இருக்கேன். மரம் வர சொல்லி அங்கேருந்து வர சொல்லி சாஞ்சிச்சு மரம். உள்ளே போனால் குழந்தைங்க எல்லாமே மொத்தமாக அலறுதுங்க. உள்ளே போயிட்டு எல்லா குழந்தைங்களும் எடுத்துன்னு வந்து ஆம்புலன்ஸ் இல்லை. அப்போ அவங்க வியூ ஒருத்தர் கார் எடுத்துனாங்க. அந்த காரில் ஒரு 6 குழந்தைங்களே ஏற்றி அமிச்சிட்டோம். ரொம்ப அடிப்பட்ட குழந்தைங்கள அமிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அது 3 ஆம்புலன்ஸ் ஏற்றி அமிச்சிட்டோம். ஆனால் இந்த மரம் வந்து இப்போ போலுன்னு தெரிஞ்சு இல்லை. ஹைவேஸ்கார் என்ன பண்ணுங்க சார்? ஹைவேஸ்கார் வந்து எடுத்ததில்ல ஃபஸ்ட்டு இதை. இப்போ குழந்தைங்களுக்கு சரி சரி தலையில் அடி பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு உயிர் சேதம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? இதுதான் சார் கேள்வி. ஹைவேஸ் ஃபர்ஸ்ட் மரத்து இருக்கு சொல்லுங்க. 4 பசங்க தலையில் இருக்கிறம்பா. 10 பசங்க வந்து ரொம்ப காயமாக்குது. அந்த மரம் வந்து ஊய்ந்து அந்த குதிங்க சாப்பிட சொல்ல சாப்பாடு எடுத்து காட்டணும். நீங்களே கேமரா பிடிச்சிங்க. நீங்கள் இதான் அது வந்து இந்த மரத்தை வந்து அகட்டணும். அந்த மரமே இருக்கக்கூடாது. ஸ்கூல் பதில் மரம் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க என்ன சரி மரம் வளர்த்தா மழை வரன்றீங்க. அது ஸ்கூல் மேலே உயுது. இந்தமாதிரி காலம் ஆகி போச்சு. இப்போ அந்த மரத்தை வந்து சுத்தமாக எடுத்துருங்க. மரமே இருக்கக்கூடாது. நான் ஒரு 13 பேர் இருந்துச்சுமா. ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸில் ஒரு 7 பேர், அது ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் 2 பேர். ஆமாண்ணா, ரொம்ப அடித்தாண்ணா. இந்த காலில் ஒரு குழந்தை ரத்தம் வந்து சின்ன பொண்ணு கீர்த்தனான்னு பேர். அது தெரியல, எனக்கு பேர் தெரியல. தெரிஞ்ச பொண்ணு தான் நினைக்கிறேன். ஓடு நான் தூக்கி ஆம்புலன்ஸ் ஏற்றினேன். நான் இந்த வழியாக சாப்பிட்றதுக்கு வந்தேன். சாப்பிட்றதுக்கு வரும்போது இங்கே டிராஃபிக்காக இருந்தது. டிராஃபிக்காக இருக்கும்போது நான் வந்து பார்க்கும்போது சாப்பாடு போடும்போது வந்து குழந்தைங்களுக்கு அந்த எக்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓட்டிருக்கோம். ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல. நான் போய் பார்க்கும்போது வந்து ஒரு 5 பசங்களுக்கு வந்து நல்ல அடினா இந்த இடத்துல நல்லா கீச்சல் இருக்கு. ஆழமாக தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஆழமாக இருக்கும்போது நான் போய் பார்த்தா ஓடு மரம் உழுந்து ஸ்கூல் மேலே ஓடு உழுந்து கீச்சல் இருக்கு. முட்டைலாம் இறச்சிட்டு குழந்தைங்க ஓடி இருக்கு. ஒரு 5 பேர் ஆம்புலன்ஸில் ஏற்றி அமிச்சோம். ஒரு 10 பேர் வந்து திருப்பியும் செக் பண்ணதுக்காக அனுப்பிச்சிருக்கோம். ஒரு குழந்தைங்க 15 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.